ஸோ இதுதான் அமேசானோட லேபிள். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டோடது, இது வந்து மீஷோவோடது. இ-காமர்ஸில் செல்லர் ஆகணும் அப்படின்னு மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் மூலமே செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். மூலமே ஆர்டர் வந்துருச்சு. அந்த ஆர்டரை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேர் தெரியாது. நான் ஆல்ரெடி மீஷோட இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அமேசானோட எப்படி ப்ராசஸ் பண்ணுறது போட்டிருக்கேன். ஃப்ளிப்கார்ட் மட்டும் மிஸ் ஆகுது, அதையும் போட்டுறேன் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு. இந்த லேபிளை வந்து எந்த இதை வந்து ஸ்டிக் பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். ஸோ இதான் அமேசானோடது. பார்த்தீங்கன்னா இது 2 ஆர்டர் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு மேலே இருக்குது, கீழே 2வது ஆர்டர் இருக்குது. நான் சில டீட்டெயில்ஸ் ஹைட் பண்ணியிருக்கேன் ப்ரைவசி கன்சர்னுக்காக. ஸோ இது வந்து இப்படி பார்த்தீங்கன்னா இது 2 ஆர்டருக்குள்ளதை எடுத்திருக்கேன் நான். இதை வந்து இங்கே நம்ம கட் பண்ணிக்கலாம், பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்போ நான் மடித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தோன்னா இதான் ஒரு ஆர்டருக்குள்ளது. இது வந்து லேபிள், இது வந்து இன்வாய்ஸ். இந்த லேபிளை மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு மேலே ஒட்டணும். இந்த மாதிரி பாக்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இப்போ லேபிளை மட்டும் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இன்வாய்ஸ் வந்து ஆர்டர் உள்ளே வச்சுக்கோங்க, பேக்கிங்குள்ளே வச்சுட்டு இப்படி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணி அமிச்சா போதும். இப்போ நீங்கள் வந்து நார்மல் தெர்மல் பிரிண்டரில் வந்து பிரிண்ட் எடுக்கலை, நார்மல் இதில் பேப்பரில் தான் எடுத்துருக்கு அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் டேப் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் டேப் வச்சு இப்படி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி, ஏன்னா தண்ணி பட்டால் எதுவுமே ஆகாத மாதிரி இங்கே மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அமேசான் ஆர்டருக்கு தான் இது வந்து நமக்கு லேபிள் QR கோடு இருக்குது இல்லையா, எப்போவுமே QR கோட் பார் கோடில் இருக்கும். அதான் லேபிள் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி ஸ்டிக் பண்ணணும். இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியணும் அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ உங்களோட பேக்கேஜ் சின்னதாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக எடுத்துகிட்டு இதை மட்டும் வெளியில் தெரிய மாதிரி ஒட்டிக்கலாம். அடுத்ததாக இது வந்து ஃப்ளிப்கார்ட்டோடது. ஃப்ளிப்கார்ட்டுக்கு இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து இன்வாய்ஸ் உங்களுக்கு மேலே லேபிள் இருக்குது, கீழே இன்வாய்ஸ் இருக்குது. நீங்கள் இது இப்படி மடித்து எடுத்துக்கலாம், வெட்டிக்கலாம். ஸோ இது மட்டும் நமக்கு போதும். ஸோ அமேசானோட சின்னதாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லேபிளை மட்டும் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸோ எப்படி முன்னாடி சொன்னேன் இல்லையா, நீங்கள் தெர்மல் பிரிண்டரில் எடுக்கல, நார்மல் எடுக்கணும், டிரான்ஸ்பரண்ட் டேப் வச்சு தெரிகிற மாதிரி இப்படி நீங்கள் பாக்ஸ் மேலே ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் POD கவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அந்த டிரான்ஸ்பரண்ட் பிளேஸ் இருக்கும், அதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மீஷோ. எல்லாருக்குமே வந்து A4 சைஸ் ஃபுல்லாக வர்ற மாதிரி நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் எடுக்க வேண்டாம். PDF வந்து லேபிள் கன்வெர்ட்டர் அப்படின்றலாம் வெப்சைட் நிறையா இருக்குது. அதில் போட்டிங்கன்னா 2 லேபிள் கொடுத்தீங்கன்னா 2மே ஒரே A4ல் வர மாதிரி இருக்கும், உங்களுக்கு சின்னதாகவே இருக்கும். ஸோ நீங்கள் மீஷோவில் இந்த மாதிரி உங்களுக்கு பார்கோடு தெரிகிற மாதிரி மடித்து வச்சா போதும். ப்ராடக்ட் டீட்டெயிலோ அட்ரஸோ தெரிய வேண்டாம், இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ நான் இது A4ல் ஃபுல்லாக எடுத்ததுனால பெருசாக இருக்குது. நீங்கள் லேபிள் கன்வெர்ட்டரில் சின்னதாக மாற்றி கூட ஒரே A4ல் 2 வாரி இது மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தான் வரும். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேக் மேலே நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்க வேண்டியதான்.